குரு பெயர்ச்சி பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை கடகத்திற்கு 12ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறப்போகிறார். கடந்த 5 ஆண்டுகள் அஷ்டமத்து சனி, கண்டக சனி, 12இல் குரு, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சோதனையிலும் வேதனையிலும் உழன்றிருந்த நீங்கள் உங்களுக்கு உங்கள் ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுவது மிக 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 நன்மை. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பதவி ஸ்தானத்தை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார் 5ஆம் பார்வையாக. அந்த இடம் பூமிக்காரகனுடைய வீடு, விருச்சிகம். அப்படி இருக்கையில் பூமி என்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சற்று இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக அமையும். எந்த பிரச்சனையாக இருந்தால் பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். பதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் இந்த அருமையான அற்புதமான இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையாக கடத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். திருமணமே ஒரு 5 ஆண்டுகளுக்கு திருமணமே நடக்கலை கடகராசிக்காரர்களுக்கு. இப்பொழுது திருமணம் நடைபெறும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், மகரத்தை. தன்னுடைய 7ஆம் பார்வையை சப்தம பார்வையிலாக பார்க்கிறார். அருமையாக இருக்கும். 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9க்குடைய வீடு மீனம், குரு பகவானுடைய வீடு. அப்போ 9க்குடையவன் உச்சம் பெற்று 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும், பொருளாதாரம் மேம்படும். ஆகையினால் பொருளாதாரம் மேம்படும், பூமி பிரச்சனைகள் போலும், உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு தருணம் இப்பொழுது வந்திருக்கிறது. திருமணம் நடைபெறும். இவையெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக திகழப்போகிறது. வணக்கம்.